இயேசுவை ஃபாலோ பண்ணாமல், அவருடைய வசனங்களை ஃபாலோ பண்ணாமல் அவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள் பின்மாற்றக்காரர்கள். உடனே தம்முடைய சீஷர் பக்கமாய் திரும்பி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு சீஷர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்று கேட்டால், சீமோன் பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று நம்ம கீழே படிக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் யார்கிட்ட போக முடியும்? ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை உங்களை பின்வாங்கும்படி விசுவாசத்தை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு, ஜெப ஜீவியத்தை விட்டு, கிறிஸ்தவ நம்பிக்கையை விட்டு உங்களை பின்வாங்கும்படி ஏதாயிலும் ஒரு பொல்லாத ஆவி கிரியை செய்வானானால் அவனை மேற்கொள்ளுகிற ஒரு ஆயுதம் உங்களிடத்தில் இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதனால் வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள், வாழ்வடைவீர்கள். அதனால் இந்த நாட்களில் நான் சொல்கிறேன், அநேகர் பின்வாங்கி போயிட்டாங்க. ஒரு காலத்தில் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினவங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா உபதேசங்களில் காம்ப்ரமைசிங்குள்ளே போயிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை பாவத்தை கண்டித்து உணர்த்த அநேகருக்கு விருப்பம் இல்லை. சரியா? உலகம், பொருளாதாரம், உலகத்துக்கு அடுத்த காரியங்களையே பற்றி சிந்திக்கிறார்கள். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். நீங்கள் பாக்கியவான்களாக இந்த நாட்களில், ஆண்டவரே, இன்னும் நான் வேதத்தை நேசிக்கணும், இன்னும் உம்முடைய பைபிளை படிக்கணும், இன்னும் நான் உம்மோடு கூட நெருங்கி வாழணும் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட, ஆண்டவர், ஒரு நாள் நாம் விட்டு பின்வாங்க மாட்டேன். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களால் என்னை நிரப்பும், உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்பும்.